அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகரித்த பித்தத்தை குறைப்பதற்கான உணவு முறைகள் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா பிபி இருக்கிறவங்க உணவில் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதாவது பித்த சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காய் ரொம்ப சிறந்தது. ஏலக்காய், ஸோ ஏலக்காயை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கிறது. இல்லை ஏலக்காய் ஏலாதி சூரணமாக கிடைக்கிறது. ஸோ ஏலாதி சூரணமாக பயன்படுத்தலாம். இல்லை வீட்டில் ஏலக்காய் பொடி செய்து வச்சுட்டு அப்பப்போ நம்ம சாப்பிட்றது. இந்த மாதிரி ஏலக்காயோட பயன்பாடு உணவில் சேர்க்க சேர்க்க நமக்கு பித்தம் குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா லெமன், எலுமிச்சை. ஸோ இந்த எலுமிச்சையை நம்ம பயன்படுத்தும் பொழுது பிளட் ப்ரெஷர், அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம் நமக்கு குறையுது. ரொம்ப சிம்பிளாக இந்த நம்ம எலுமிச்சையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு அரை எலுமிச்சை எடுத்துக்கணும், தோலோடைய. இது ஒரு கட் பண்ணிவிட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணீரில் இந்த எலுமிச்சையை போட்டுட்டு 2 கிராம்பு 2 ஏலக்காய் போட்டுடணும். ஸோ போட்டு இதை நல்லா பாயில் பண்ணணும் 100 ml வர வரைக்கும். ஸோ இந்த தண்ணீரை மட்டும் நம்ம குடிக்கணும். ஸோ எந்த டைமில் குடிக்கணும்னா காலையில். ஒரு சிலருக்கு அசிடிட்டி இருந்ததுன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து 1 மணி நேரம் கழித்து இதை குடிச்சிட்டு வரலாம்.